ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 21, அதாவது நாளையிலிருந்து ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களின் மூலமாக ஒரு புதிய அதிரடியான அத்தியாயமே தொடங்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. என்னென்ன வகைகளில் ஏற்படுத்துகிறாரு அப்படின்றதையும், என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது எப்போ ஏற்படும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான். அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஏப்ரல் 21 அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரதான் போகுது. அதில் குறிப்பாக தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேர்மையை பயன்படுத்தி கொண்டவங்களுக்கு, உங்களை ஏளனமாக பார்த்தவங்களுக்கு இப்போ நீங்கள் திருப்பி பதில் சொல்லக்கூடிய ஒரு சரியான காலம். அந்த ஒரு நேரத்தை தான் இப்போ உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளானது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு முக்கியமான விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணமாக இருக்கும், குழந்தை பாக்கியமாக இருக்கும், கடனாக இருக்கும், எதுவாக வேணாலும் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் குறைகளாக தான் இருக்கும். ஸோ அது நடக்கிறதுக்கான காலங்கள் கூடி வரணும். கிரகமைப்புகள் அதுக்கு தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கும் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு பிறகு இப்போது நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்களில் முக்கியமாக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த சதி வழிகள் எல்லாமே அவிழ போகுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சூழ்ச்சியால் நிறைய விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கே தெரியாமல். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எதையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க. உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு எதிராக நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இனி உங்கள் வேகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த காலகட்டங்களில் எதிர்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ இனி உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது. அதாவது நீங்கள் என்ன விஷயம் உங்களுடைய வீட்டில் நடந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ளே நடந்தாலும் சரி, எதுவுமே பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமாக நடக்க போகுது. நீங்கள் மட்டும்தான் அது எல்லாத்தையுமே நடத்தியும் வைக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி சீறி பாய போகிறீங்க. ஸோ அதுக்கான காலங்கள் எல்லாம் வந்தாச்சு. இனி நடக்கக்கூடியதை யாராலையும் தடுக்க முடியாது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மேலதிகாரிகள் இல்லைனா கூட வேலை செய்யக்கூடியவங்க பெரும்பான்மையானவர் பார்த்திங்கன்னா ஏற்றுப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கு மத்தியிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், நல்ல மதிப்பானது கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு டைமிங்காக தான் இது இருக்க போகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வராமல் இழுபறியாக என்னென்ன விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சோ, அந்த பூர்வீக சொத்துக்கள் கூட இப்போ உங்கள் கைக்கு சேர்ந்துடும். ஏதாவது ஒரு வகையில் உங்களை விட்டு போன பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு சேர்ந்துடுங்க. ஸோ இது மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, உங்களை சேர்றதுக்கு இவ்வளோ காலங்கள் எடுத்திருக்கு, அவ்வளோதானே தவிர அது உங்களை வந்தடையாமல் போகாது. இப்போ எல்லா டைமிங்குமே சிறப்பாக இருக்கிறதுனால வெற்றிகளானது நிச்சயம் இருக்குது. அதே போல் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த புதிய முயற்சிகள், வெளிநாட்டு பயணங்கள் இப்படி எல்லாமே கைகூடி வரப்போகுதுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரி தான். உங்களுடைய எல்லா விஷயங்களையுமே சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான டைமிங்காக இருக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, அதனால் நமக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகமுமே நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். எல்லா கிரகங்களும் நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் எல்லா கிரகங்களும் கெட்டதை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் மற்றவங்களோட பேசுகிறீங்க அப்படின்னா வார்த்தைகளை வீசும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய வெற்றி மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தி கொடுக்கலாம்.
அதனுடைய ரகசியத்தை நீங்கள் காத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நாவடக்கம் கண்டிப்பாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், எந்த சூழ்நிலையில் பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய தொகையாக இருக்குது, அதிலெல்லாம் போய் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் யாரெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சஜஷன் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் ஆபத்துக்களோ பிரச்சனைகளையோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி செஞ்சுட்டு தப்பு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்மளால் முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த தப்பு நடக்காமல் வந்து தடுக்க முடியும். அப்படியே ஒருவேளை நடந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் பெருசாக இல்லாத மாதிரி பார்க்கறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். எது எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப இருக்கும் பொழுது அது நமக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே குரு தாங்க. ஸோ அதனால் வியாழக்கிழமைகளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரங்க வேறு எதை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ, வியாழக்கிழமை கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்தி மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதனால் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் வந்து வைக்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை சொல்லப்போனால் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும். அதே போல் ராகு கேதுவையும் வழிபாடு செய்துக்கோங்க. சனிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு போய் நீங்கள் விளக்கு போடுங்க. ஓம் ராகுவே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் வந்து சொல்லிகிட்டே வாங்க. தீய சக்திகள்கிட்ட இருந்து உங்களை வந்து காக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான மந்திரம் கை கொடுக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன விஷயங்களெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு ரொம்ப பலமே. ஸோ அவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நிச்சயம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் குரு பகவானை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருவருடைய ராசிக்குமே தகுதியான கிரகமைப்புகளுக்கு ஏற்ப வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் இருக்கிறாங்க. ஸோ அந்த கடவுளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய டெடிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பாசிட்டிவாக வந்து திரும்பி கிடைக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே நிச்சயம் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது. இந்த ஏப்ரல் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஒவ்வொரு விஷயங்களிலும் குறிப்பாக ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் அதில் மாற்றங்களை நிச்சயம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்புக்காக தான் இவ்வளவு காலங்களாக நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லணும். இதில் தொழில் இருக்கட்டும், அதாவது வாழ்க்கை சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டிகள் எல்லாம் குறைந்து சாதகமாக இருக்குங்க. எதிர்பாராத அளவுக்கு பணவரவும் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக ஆசைகள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் நிறைவேறும். அந்த ஒரு காலம்தான் இது. இருந்தாலும் வேலைப்பளு, அலைச்சல், தேவையற்ற செலவுகளை இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் விவேகத்தோடு முதல்ல செயல்படணும். விவேகம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே வந்து இல்லைன்னு தான் சொல்லணுங்க. ஸோ தொழில், போட்டி, வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது சக ஊழியர்களோட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களில் யாரெல்லாம் கூட்டு தொழில் செய்துட்ருக்கீங்களோ உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தொழில் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது வேறு ஒன்றும் கிடையாது. நிதிநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி பழைய கடன்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் இந்த டைமில் செட்டில் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே கூட அது பெருசாகாமல் உடனே வந்து சரியாக போயிடுங்க.
உறவினர்களோடையும் நீங்கள் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாம் மறந்து இனி வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இல்லை. மன நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அங்கங்கே நீங்கள் அலையிறதுனால இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் உங்களுக்கு சோர்வானது ஏற்படலாம். அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. கோடைக்காலம் அப்படின்றதுனால நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் இந்த காலகட்டங்கள் ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு எல்லாத்தோடைய உதவியால் தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற்று மகிழ்வீங்க. ஸோ முன்னாடியே நான் பரிகாரம் கொடுத்துட்டேன். எப்போதும் போல தான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்களை எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.